கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ விழுப்புரத்தில் சிவி சண்முகம் எடுத்துட்டோம்னா அவர் மிகப்பெரிய லெவலில் ஆளுமை அங்கே இருக்கார், மாவட்ட செயலர் இருக்கார். 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர். ஏன்னா அவர் கண்ட்ரோலில் இருக்க விழுப்புரத்தை ஒரு இப்போ நார்மலாக ஒரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5 சட்டமன்ற தொகுதி இருக்குன்னா 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர்னா ஒரு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட சராசரியாக 3 மாவட்ட செயலர் வந்துருவாங்க. அப்போ சீனியர்கள் டம்மி ஆக்கணமாக இருக்கும். ஸோ அதனால சிவி சண்முகம் ஒத்துக்கவே இல்லை. தன்னோட மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா தன்னோட கண்ட்ரோலாக வச்சுக்கணும்னு சொல்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இந்த விஷயத்துக்கு ஒத்தே வரல. இப்போ விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடோ இல்லை பொதுக்கூட்டம் நடத்தணும்னா சிவி சண்முகம் ஆதரவு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியாக கூட நுழைய முடியாது, நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமி என்ன விஷயம் விழுப்புரத்தில் எடுக்கணும்னாலுமே சிவி சண்முகத்தை ஆலோசனை பண்ணி தான் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் பொதுச் செயலாளர் பெரிய பதவி, ஆனால் சிவி சண்முகத்தை ஆலோசனை பண்ணுறேன்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அந்தளவுக்கு முன்னாள் அமைச்சர்கள் பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.